ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கியா ஷோரூம் தான். இந்த காரை செக் பண்ண வந்திருக்கோம். ஓகேங்களா, இது வந்து கியா பிகாண்டோ. இது வந்து மைக்ரோ ஹேட்ச்பேக். இது மெயினாக சிட்டி யூசேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காம்படிட்டர்ஸ் பேசிஸில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு சுசுகி இக்னிஸ் இருக்குது, MG3 இருக்குது அண்ட் டொயோட்டா யாரிஸ். ஆப்வியஸ்லி யாரிஸ் வந்து இங்கே ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு கார் லைக் உங்கள் சேல்ஸ் ஃபிகர்ஸில் அதை உடச்சது வந்து இந்த வண்டி தான். ஸோ மைக்ரோ ஹேட்ச்பேக் சிட்டி யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்பர் 1 வந்து சேல்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. ரீசெண்டாக 2024 இந்த வருஷம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிசைன் லாங்குவேஜில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செம்ம ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு EV9 உங்களுக்கு வந்துச்சுல்ல, ஈவிகா கியாவிலேருந்து. ஸோ அந்த லாங்குவேஜ் தான் வந்து த்ரூ அவுட் எல்லா கியா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஈவன் கார்னிவலில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரப்போகுது அக்டோபரில். எஸ், ஸோ இந்த வண்டிக்கும் வந்து வந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இது ரொம்ப ஃபேமஸான வண்டி அண்ட் கியாவுக்கு ரொம்ப பேர் கொடுக்குற வண்டி சிட்டி மைக்ரோ ஹேட்ச்பேக். ஸோ சிட்டி யூசேஜுக்கு ரொம்பவே வந்து அதிகம். இது ரேட் எவ்வளோன்றது பார்த்திங்கன்னா $25,000ங்க. ஸோ 12.5 லட்சம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் நிறையா வந்து உள்ளே வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பம்பர் செக்ஷன் பார்க்குறப்போ செம்ம அக்ரெசிவாக இருக்குது, போல்டாக இருக்குது, செம்ம பாக்ஸ் தான் இந்த டிசைன் வந்து பார்க்குறப்போ. பாருங்கள் ஃப்ரண்ட் நோஸ் எப்படி வந்து ஷார்ப்பாக இறங்குதுன்னு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இறங்குதுன்னு. அதோட பாக்ஸி டிசைன் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் வந்து எக்ஸசிவாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. பட் இந்த ஒரு டிசைன் வந்து அழகாக இருக்குல்ல, ஃபேக் தான் ஆப்வியஸ்லி, பட் டிசைனாக பார்க்குறப்போ அழகாக இருக்குங்க. அண்ட் DRL யூனிட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு த்ரூ அவுட் த பாடி ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ DRL சென்டர் பீஸுமே வந்து உங்களுக்கு வந்து இது லைட்டு தான். ஆப்வியஸ்லி காலையிலன்றதுனால அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. பட் த்ரூ அவுட் ஃப்ரண்ட் வந்து ரன் ஆகுது. கியாவோட பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. டைகர் நோஸ் வந்து குட்டிஸாக வந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க பார்க்க. எஸ்பெஷலி இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சைடில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த அப்டேட் வந்து இந்த ஹெட்லைட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸ் பொசிஷனிங் வந்து உங்களுக்கு DRLயில் கொடுக்காம தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது பார்க்க. அண்ட் கியாவோட பேர் போன அந்த க்யூப்ஸ், ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. லோ பீமில் வந்து 2 எரியுது, ஹை பீமுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ஜின் போவோமா? ஆமாங்க, இது வந்து ரொம்ப குட்டி என்ஜின். 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின். அண்ட் DOHC வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து SOHC தான் வந்து இருந்துச்சு. அது ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 83 நியூட்டன் மீட்டர் அண்ட் 83 ஹார்ஸ் பவர் அண்ட் 122 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி யூசேஜுக்கு இதுவே ரொம்ப போதும். அழகாக இருக்குது. ஸோ சைடில் நீங்கள் டயர் செக்ஷன்ஸ் வர்றப்போ வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து GT லைன் டாப் வேரியண்ட் R16 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் டோன் லைக் பியானோ பிளாக் அண்ட் மெஷின் அந்த ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு செக்ஷன் வந்து பார்க்குறப்போ 195, 45 R16 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக அந்த 16 இன்ச்சே செம்ம பெருசாக தெரியுது இல்லை? அழகாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இதை வந்து பார்க்காம இருக்க முடியல. செம்ம அழகாக இருக்குங்க. அண்ட் சைடு ORVMல வந்து பார்க்குறப்போ பாடி கலர்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பொசிஷனிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. அண்ட் பிளாக் அந்த நெக்லைன் வந்து ரன் ஆகுது. அழகாக இருக்குங்க. ஸோ சைடில் வந்து உங்களுக்கு டோர் செக்ஷன்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு பியானோ பிளாக்கில் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரன் ஆகுது த்ரூ த பாடி. அண்ட் ஷோல்டர் லைன்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு லைன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ரன் ஆகலை. நார்மல் ஒரே ஒரு ஷோல்டர் லைன் த்ரூ த பாடி ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு டியூல் டோன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து கிடையாது. நார்மலாக இருக்கிறதுனால அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து லைக் க்ரோம் வந்து பாலிஷ்டு க்ரோம் கிடையாது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி ஒரு க்ரோம் லைன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கலர்டு ஹேண்டில்ஸ் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். டாப் லைன் மிட் லைன் எல்லாத்துலேயுமே வந்து இதே கலர் தான். கலர்டு ORVMஸுமே வந்து இருக்குது. கலர்டு டோர் ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் திறப்போமா? இதாங்க டோரு. உள்ளே வந்து பார்க்குறப்போ இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து
ஆஸ்திரேலியாவில் வந்து $25,000 தான் வந்து மினிமம் நீங்கள் வந்து காருக்கு வந்து கொடுக்க வேண்டிய காசு புதுசாக வாங்கணுன்னா. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து இந்த வண்டியை பார்க்கணும். ஆப்வியஸ்லி கியா லைக் செல்டாஸ் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கொடுக்குறப்போ இங்கே வந்து ஒரு சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது, லெதரைட், ஓகேங்களா? அண்ட் இங்கே பாருங்கள் டியூயல் ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்க. ஸோ பியானோ பிளாக் ஆப்ஷன்ஸுமே வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் இங்கே 2 வேரியன்ட்ஸ் தான், இதுக்கு கீழே ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி லெதரேட் இருக்காது, பியானோ பிளாக்லாம் கொடுக்க மாட்டாங்க, நார்மல் டோர் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து சீப்பாக தான் வந்து இருக்கும். அண்ட் உள்ளே இருந்து டோர் ஹேண்டில் ஆக்சஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட் சில்வர் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இங்கிலீஷ் வந்து செம்ம ஈஸி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா வைட் ஓப்பன் ஆகுது. அண்ட் உள்ள சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒரு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். சிட்டி யூசேஜ்னால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் தான் வந்து கம்ஃபர்ட் அதிகம், பேக் சீட்ஸ்க்கு அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து மேனுவல் தான், உங்களுக்கு வந்து லைக் எலக்ட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஸ்டேரிங் வீல் இது தான், நம்ம உள்ளே உட்காந்து பேசுவோம். ஆமாங்க, ஸோ ஸ்டேரிங் வீல் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இது தான் வந்து ஸ்டேரிங் வீல், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. அண்ட் பர்ஃபரேட்டட் ஃபீல்மே வந்து இங்கே வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்க. ஸோ ஸ்டேரிங் வீலில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த சைடு வந்து ரேடார், க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லைன் கீப் அசிஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 இன்ச், இது வந்து ஒரு 8 இன்ச், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து த்ரெட்டட் வருங்க, செம்ம நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டேரிங் வீல் வந்து செம்மையாக அழகாக இருக்குது, சிட்டி யூசேஜுக்கு செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனால். அண்ட் உங்களுக்கு டிரைவர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு லைட்ஸில் போனீங்கன்னா ஈவன் உங்களுக்கு 1 டச் டர்ன் இண்டிகேட்டரில் நீங்கள் எவ்வளோ ஃப்ளாஷஸ் வேணும்னு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 3 வைக்கிட்டா, இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க, நான் நினச்சி பார்க்கல. 3, ஸோ 5 ஃப்ளாஷஸ், 2, 3, 4, 5 இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு மாறுது, விச் இஸ் குட். அண்ட் உங்களுக்கு எல்லாமே கிளஸ்டர் ஆப்ஷன்ஸு, டிரைவிங் அசிஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, அழகாகவே இருக்குது. லைக் கிளஸ்டர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு தீம் லைக் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ரெட் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி. அண்ட் செம்ம நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன், இதுவுமே வந்து எல்சிடி, இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எல்சிடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்னென்ன வந்து இருக்குன்னா, நம்ம சோனட்டில் இருக்கிற அதே யூஐ தான் வந்து இங்கேயுமே வந்து ரன் ஆகுது. ஸோ மீடியா ஆப்ஷன்ஸில் வந்து ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் இது வந்து த்ரோட் ரன் ஆகுறது வந்து 4 ஸ்பீக்கர் யூனிட்டுங்க, ஓகேங்களா? 4 ஸ்பீக்கர் யூனிட்டில் ரன் ஆகுது. ஸோ டேஷ்போர்டோட டிசைன் வந்து பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த மேட், அந்த சில்வர் லைன்ஸ் வந்து இங்கே வந்து ஒன்று ரன் ஆகுது, அவ்வளோதான். பியானோ பிளாக் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஏசி வின்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஏசி வின்ஸில் இங்கே வந்து நடுவில் கொடுக்கல. வாய் ஆப்வியஸாக தெரியலைங்க. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எஸ், ஸோ க்ளோவ் பாக்ஸ் வந்து டீசென்ட் சைஸ் தான், மேனுவல் அண்ட் ஒரு 2-3 திங்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது, அவ்வளோதான். சீப்பான ஒரு ப்ராடக்ட்னால வந்து இவ்வளோ தான் வந்து அவங்க அப்டேட் பண்ண முடியும். ஆட்டோ ஏசி ஜோன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கல. அண்ட் கீழே பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர். ஸோ இதில் இன்னொரு வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் கிராப் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸுமே வந்துருக்கு. ஸோ உங்களால் வந்து இது நிறையா மூவ் ஆகாது, ஸோ அந்த ஒரு கிராப் ஃபீச்சர்ஸ் அதுவுமே வந்து இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக், இது வந்து 4 ஸ்பீட் 80 ஆர் 5 ஸ்பீட் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட் மேனுவல் கொடுக்கல. சிட்டி யூசேஜ்னால வந்து உங்களுக்கு அவ்வளோதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ கோ பேசஞ்சர் சைட் நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட சீட்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து லெதரைட் தான், நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் கம்ஃபர்ட் ஓரியன்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு இதோட பேஸ் மாடல் சொன்னால அதில் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், இது வந்து லெதரைட். ஓகேங்களா? ஸோ போல்ஸ்டிங் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, சிடிஎஸ்எஸ்க்கு சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். எப். அண்ட் இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப். செம குட்டிஸாக இருக்குல்ல, ஆனால் வந்து இட் மேக் சென்ஸ், லைக் ஒருத்தங்க தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட். அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் பிரேக்கிங் இருக்குது. அது கீழேயுமே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ பாட்டில் ஹோல்டர்ஸ் எங்கடா வைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இடம் வந்து இங்கே தான். ஸோ இங்கே வந்து 1/2 லிட்டர் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நீங்கள் பர்சனலாக நீங்கள் வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் தான், 1 லிட்டர் இங்கே கண்டிப்பாக தேராது. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் பெடல். ஸோ மெடல் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். ஃபியூஸ் ஒயரோட அந்த பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோ லைக் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து கிடையாது. இங்கே வந்து கீ தான் நீங்கள் வந்து உள்ளே போடணும். ஆப்வியஸ்லி இது வந்து ரைட் ஹேண்ட் ட்ரைவ், அதனால் வந்து உங்களோட லைட் யூனிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அண்ட் வைப்பர் யூனிட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப், அவ்வளோதாங்க. ஸோ ஹசார் லைட்டோட பொசிஷனிங் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ பின்னாடி போவோமா? ஸோ பின்னாடி நம்ம போகிறப்போ நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோவா எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ நான் 6 ஃபீட் ஹைட், ஓகேங்களா? அதோட டிரைவிங் பொசிஷனுக்கு நான் வச்சுருக்கேன். பின்னாடி பாருங்கள் லெக் ரூம் எவ்வளோ இருக்குன்னு. ஆப்வியஸ்லி வந்து கிடையாது, பட் அக்கேஷ்னலி ஒரு 4 சீட்டர் 5 சீட்டர் நீங்கள் வந்து சிட்டியில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஆப்வியஸ்லி பின்னாடி நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு போகலாம். ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி எதிர்பார்க்காதீங்க. பட் முன்னாடி இருக்கிற 2 ஆப்வியஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ஜின் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜ்க்கு இங்கே இது இல்லை, அங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஏசி வென்ட்ஸுமே வந்து பின்னாடியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு ஒரு கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பின்னாடி ஆம்ரெஸ்ட்லேருந்து எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாதுங்க. பட் நீங்கள் வந்து ஐசோஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைக் டு டே கேர் இல்லைனா வந்து ஸ்கூல் ட்ராப்பிங்ஸ் அதெல்லாம் ஆப்வியஸ்லி இது வந்து ஒர்க் ஆகும். எப். ஸோ பின்னாடியுமே வந்து வேறு எதுவுமே வந்து கிடையாது. டோ கட்ஸ்லேயே ஆகட்டும் எதுலேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை. இந்த போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த கலருக்கு இந்த அலாய் வீலுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் எப். ஸோ பின்னாடியோட டிசைன் வந்து இதுதான் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் பின்னாடியுமே வந்து செம்ம ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஆக்சுவலி பாக்ஸ் தான் இது, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அழகாக இறங்குது பார்த்தீங்களா? கியாவோட டிசைன் இங்கே இருக்குது. இது ஹேட்ச்பேக்னால ரியர் வைப்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஹை மவுண்டட் ஸ்டாப்பிங் லைட் இங்கே கொடுத்துருக்காங்களா? எஸ். அண்ட் ஷார்ட் ஃபின் ஆண்டனா இல்லை, நார்மல் ஆண்டனா தான், காஸ்ட் கட்டிங் ஆப்வியஸ்லி. ஸோ லைட் செக்ஷன்ஸ் பார்க்குறப்போ இங்கேயுமே வந்து பிரேக் லைட் வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் தி பாடி வந்து ரன் ஆகுதுங்க. இது வந்து இண்டிகேட்டர் விச் இஸ் எல்இடி. அண்ட் ரிவர்ஸ் லைட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹாலஜன். ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கீழே தான். ஸோ அதோட டிஃப்யூசரோட ஒரு டிசைன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து ஃபின்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப ப்ரொட்யூடாக இருக்குது வெளியில். அண்ட் அதோட ரிஃப்ளெக்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பிகாண்டோ சொன்னோம்ல, பிகாண்டோ. அண்ட் கியாவுக்கு மேலே தான் வந்து உங்களோட ஓப்பனிங் பூட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஓகேங்களா? அண்ட் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பின்னாடி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 250 லிட்டர்ஸ் பூட் வந்து இருக்குது. பார்ஷல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வியூ பின்னாடி இருந்து பாருங்கள், இதுதான் உங்களுக்கு இருக்கிற பின்னாடி வியூ. 250 லிட்டர்ஸ் சிட்டி யூசேஜுக்கு போதும், க்ராசரி ஷாப்பிங்ஸ்க்கு போதும், பேபி கேர் அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுக்க போகும். எஸ், அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அண்ட் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோரோட ஹேண்டில் இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆமாம் மக்களே, ஸோ இதுதான் இந்த வண்டி.
பிகாண்டோ செம்ம ஃபேமஸானது, சூப்பரான ஒரு வண்டி. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியோட டிரைவிங் ரிவ்யூஸ் வேணும்னா வந்து எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ டிரைவிங் நான் வந்து எடுத்து ஓட்ட ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் எப்படி இருக்குது இந்த வண்டி என்ன ஏதுன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சியர்ஸ், பாய்.